நேற்று ஈவினிங் வெளியில் போயிட்டு வர வழியில் சக்கரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, அதனால் ஈவினிங் ஸ்நாக்ஸாக வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன குழந்தைங்களுக்கும் இல்லை, பெரியவங்களுக்குமே இது ரொம்ப நல்லது தான். டெய்லி ஃபுட்டில் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற ஃபுட் நம்ம எடுத்துக்கணும். அதில் சக்கரவள்ளியில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஸோ வீக்லி ட்வைஸ் கண்டிப்பாக சாப்பிட்லாம். இதே கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு வந்துருந்தேன். அதெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க வேண்டிய காயெல்லாம் 1 வீக்குக்கு எடுத்து வச்சுட்டோம் கரெக்டாக அப்படின்னா நமக்கு டெய்லியும் பிளான் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காயின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த பச்சை மிளகாயெல்லாம் இந்த மாதிரி காம்பு எடுத்துட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா 15 டேஸ் ஆனாலும் கெடாமல் இருக்கும். எனக்கு சக்கரவள்ளி கிழங்குல கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். ஆனால் சர்க்கரை அதிகமாக சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க. எந்த ஃபுட் அவாய்ட் பண்ணணும், எந்த ஃபுட்டை எடுத்துக்கணுங்கிறதே தெரியல. எதுக்கும் நம்ம கொஞ்சம் ஸ்வீட் எல்லாம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்றதெல்லாம் இப்போ ரொம்பவே கம்மி பண்ணிட்டேன். வெயிட் லாஸுக்கும் ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி ஏதாவது ஃபுட் கண்ட்ரோல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.